சமூக வலைத்தளங்களில் ஒரு கருத்து பகிரப்படுகின்றது. சுமந்திரனின் ஆலோசனைப்படியே டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்தேன். மறைமுகமாக ஒன்றும் நடைபெறவில்லை. இபிடிபியோடு பேசுவோம் என்பது முதலிலே வெளிப்படையாக நானும் சுமந்திரனும் கூட்டாக ஊடக சந்திப்பு ஒன்றில் தெரிவித்ததாக ஊடகங்களில் வெளிவருகின்றது. இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கின்றது என்பது தொடர்பில் சிவிகே சிவஞானம் அல்லது சுமந்திரன் அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். இவை சமூக வலைத்தளங்களில் பரவுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆனால் இந்த செய்திகள் தொடர்பில் டக்ளஸ் தேவானந்தா உரையாடிய தொடர்பில் தெளிவுபடுத்தி இருந்தோம். அவர் உரையாடிய நேரத்தை அல்லது குறுஞ்செய்தி அனுப்பிய நேரத்தையும் குறிப்பிட்டோம். சுமந்திரன் எங்கு என்றுதான் எல்லோரும் தேடுகிறீர்கள். சுமந்திரன் அவர்களும் டக்ளஸ் தரப்பில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கிய பிரமுகருடன் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய ஆட்சியின் அதிகாரத்தை அல்லது ஆட்சி அமைப்பதற்கான ஒத்துழைப்பை தாருங்கள் என்று தொலைபேசி வழியாக சுமந்திரனும் தொடர்பு கொண்டிருக்கின்றார். அந்த குறித்த நபர் கூறியிருக்கின்றார், நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்வதை விட நேரடியாக வாருங்கள், உங்களுக்கு பங்களிப்பு அல்லது உங்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் நீங்கள் வெளிப்படையாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு பேசுங்கள் என்ற போதுதான் சிவிகே சிவஞானம் சென்றிருக்கின்றார். சிவிகே சிவஞானம் அவர்கள் இயல்பாக சரளமாக ஊடகவியலாளரோடு பழகக்கூடியவர். ஊடகவியலாளர் கேட்டிருக்கின்றார்கள், நீங்கள் இது கட்சிக்கு முரணானது என்று எல்லோரும் விமர்சிக்கின்ற போக்கு இப்போது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது என்று. சிவிகே சிவஞானம் அவர்கள் கூறிய பதில் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. ஊடகவியலாளர்கள் கேட்டபோது அவர் மிகவும் லேசான குரலிலே கூறியிருக்கின்றார், இப்போது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் பதில் தலைவரும் பதில் செயலாளரும் எடுக்கின்ற முடிவுகளே இறுதி முடிவாக இருக்கின்றது. நான் ஒன்றும் தன்னிச்சையாகவோ அல்லது சர்வாதிகாரத்தோடு நடந்துவிடவில்லை. என்னுடைய செயற்பாடுகள் அனைத்தும் சுமந்திரனுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. நான் சுமந்திரனுடன் நீண்ட நேரம் உரையாடி இருக்கின்றேன். அந்த உரையாடியதன் பின்னர் தான் இப்போது இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு இந்த கலந்துரையாடலுக்கு வந்திருக்கின்றேன். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் கட்சியினுடைய தலைவரும் செயலாளரும் சேர்ந்தெடுக்கின்ற முடிவுகளிலே தான் கட்சியினுடைய தீர்மானம் இருக்கின்றது. கடந்த காலங்களிலும் இவ்வாறு தான் இடம்பெற்றது, இப்போதும் அவ்வாறு தான் இடம்பெறுகின்றது. அவர் கூறியதில் சரி இருக்கின்றது. இனி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகின்றது என்று. இந்த தகவல் சுமந்திரனுக்கு பரிமாறப்பட்டிருக்கின்றது. சுமந்திரனுக்கும் இது தெளிவாக தெரிந்த ஒரு விடயம் என்று கூறியிருக்கிறார்.